எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள அலாக் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. அக்கேசோ டான்ஸிங் ரெனேட் வந்து வரப்போகுது. பிஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ். அக்கேசோ சோழரான் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அலாக் டான்ஸ் ஆட போகிறான். சிஎஸ் ரானா ஸ்பீக்கர் ட்ராம்போலைன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து வரப்போகுது. அக்கேசோ அதெல்லாம் வந்து பார்ப்போங்க. அக்கேசோ அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாப் அப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அக்கேசோ நியூ டாப் அப் ஈவெண்ட் அதுக்கப்புறம் டேஞ்சர் ஜோன் வந்து ரிட்டன் அக்கேசோ டேஞ்சர் ஜோன் பாய்சன் ஜோன் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேசது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க சாஸ்தி, இன்னைக்கே ஒரு மிஷாப் வந்து வந்திருக்கு இல்லையா? கேச நம்ம சொன்ன மாதிரியே வந்து வந்துருக்கும்பா. கேச அந்த மிஷாப் வந்து லைவா போயிட்டு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எனக்கு தராங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அப்படியே நம்ம மிஷி ஷாப்பை வந்து சுற்றி எல்லாம் இப்பதான் வந்து ஓப்பன் பண்றேன். எங்களா அந்த மிஷி ஷாப்பு இளையரே இங்க வாங்க. ஒரு 80 இல்லைன்னா வந்து ஒரு 77 75 இந்த மாதிரியாச்சும் பாருங்களா. கேட்டா தனரா டே ப்ளீடா ஒரு 70 ஆட நாசமா போவ. ஏன்னா வெறும் 61 தாங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நாசமா போச்சு. உள்ள எதுவுமே ஐயோ இதுவுமே வாங்க முடியாதே. ஏன்னா இருக்கே இந்த பண்டல் தேவையில்ல. இது ஒரு குப்பை பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அமௌண்ட்டு? ஆஹா நல்லா இருக்கீங்க. என்ன இது கூட வந்து வாங்கலாம். பட் இதுக்கு 200 டைமண்ட் கேட்குறானுங்க. ரிங் சரி ஏறாடா 7 டைமண்டுக்கே இது ஒருத்து தான். இதை வந்து வாங்கி போடுவோம். ரைட்டே இதை வந்து வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அக்கா பண்டலா எப்பா? இது ஒரு நல்ல அக்கா பண்டல் தான்ப்பா. ஆனால் நமக்கு வந்து வேணாம். அக்கா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து செம்மையாக இருக்கு. இது நமக்கு தேவையில்ல. இதுவும் நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தேவையில்லப்பா. இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம். வேற என்னங்க டே இந்த ஒரு இதுவாடா அவத்தாருக்கு 38ஆடா. இது நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் இந்த அக்கா பண்டல் எவ்வளோ சொல்கிறாங்க? 477. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்காப்பா. எப்பா அக்கா சும்மா சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்க அக்கா எப்படி இருப்பாங்க. துணினா துணி இதுதான்டா துணி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆஹா பயங்கரமாக இருக்குங்க. ரோஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. பட் இதுக்கு 500 டைமண்ட் கிட்ட கேட்குறாங்க. நம்ம கிட்ட டைமண்ட் வேற இல்லை. கேச ஜீவோ நைட்டு. ஆஹா இதுவும் வந்து வேணாம்ப்பா. வேற எதுவும் வாங்குற மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் மிஷா வருது பட் வாங்குற மாதிரி இல்லை. இங்கே பாருங்க யூனிவர்சல் டோக்கன் பாக்ஸை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. டோக்கன் கிரியேட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. பட் ஒன்று தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. 15 டைமண்ட் தான் இப்போ ஓப்பன் பண்ணுவேன். 3 இல்லை 4 தான் வந்து விழுகும். நீ வேணா வந்து பாருங்க. அதான் நான் நாசமா போவையிலே. ஐயோ ஏமாத்துறானுங்கப்பா. பயங்கரமாக வந்து ஏமாத்துறானுங்க. ஸோ இதுக்கு 155. இதுவும் நமக்கு தேவையில்ல. எதுவும் வந்து ஒருத்தாவே இல்லைப்பா. இதனால தான் நான் வீடியோவும் போடுறதில்ல. இதுக்குன்னு தனியாக வீடியோவும் போடுறதில்ல. ஏன்னா எதுவுமே ஒருத்தர் மீஷாப்பே வந்து சும்மாப்பா. கேசா அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து பிடிக்க விட்டானுங்க. ஒன்றுமே வாங்குற மாதிரியும் இல்லை. கேசா உள்ளே போயிட்டு அந்த ரிங் வவுச்சர் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எதுங்க இதை வந்து சுத்தலாம் நினைக்கிறான். கேசா ஒரு 5 வந்து போடலாமா? ஏதாச்சும் ஒரு ஏந்தடி பான்றாக டேய். அச்சோ நாசமா போச்சுங்க. இலையெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஐடி ஏஞ்சலி பேண்டெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாருங்க. நமக்கு இந்த பச்சையை கொடுத்தா வந்து நல்லா இருக்கும். கொடுக்க மாட்டாங்களே. இவங்க என்ன பண்றேன்னு தெரியல. 222 டைமண்ட் இருக்கு. இதுக்கு வந்து சுற்றி விட்டுலாமாங்க? இல்லைங்க இருந்துட்டு போட்டுங்க. எப்படி நமக்கு விழுகாது? அதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அப்புறம் இன்னொன்னுங்க இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா கப்பு வந்து போயிட்டு இருக்கு. கேசா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. அதில் நம்ம எப்படி கலந்துக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம். கேசா 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த இந்தியா கப்பு வந்து நடக்க போதும். ஸோ இதை வந்து பார்த்தலாம். உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தலாமா? இந்த ரிவார்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீமுக்கு கேசா ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 டைமண்ட்ஸ் இந்த ஒரு எமௌண்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதான் இந்த ஒரு கப்பு எமௌண்ட் தான். கேஸ் இந்த ஒரு கப்பு எமௌண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ் குளூல் வால்ப்பா. கேஸ் இந்த குளூல் வால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30,000 டைமண்ட்ஸ் எமௌண்ட் குளூல் வால். அதுக்கப்புறம் 3ஆம் டீமுக்கு 10,000 டைமண்ட் எமௌண்ட். அதுக்கப்புறம் குளூல் வால் அப்படின்னு சொல்லிட்டு இது. அதுக்கப்புறம் 4லேருந்து 100 பார்த்தீங்க அப்படின்னா எமௌண்ட் அது ஒரு எடுத்து போகணும் பேக் பேக்ப்பா. கேஸ் அதுக்கப்புறம் 100லேருந்து 300 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எமௌண்ட் பேக். அதுக்கப்புறம் லக்ராயில் ஓச்சர் 5. கேஸ் அதுக்கப்புறம் 300லேருந்து 900 பார்த்தீங்க அப்படின்னா பேகா லக்ராயில் ஓச்சரா. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் பண்ற எல்லாருக்கும் லெஜெண்டரி ரிவார்டான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவார்டான கோல்ட் ராயல் ஓச்சராம்பா. கேஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. எப்படி நம்ம கோல்ட் ராயல் ஓச்சர் தான் கொடுப்பாங்க. கேஸ் ஏன்னா மற்ற 900 டீம் எப்படியும் ஒரு ஹேக்கரு பேனலிஸ்டர் இருக்கிற டீமாலாம் இருக்கு. கேஸ் அதனால கோல்ட் ராயல் ஊற்றி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க கவலையே பட தேவையில்ல. கேஸ் எப்படி கூட கலந்துக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இங்கே ஸ்குவாடன் இருக்கா. ஸ்குவாடில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்னு வந்து கொடுங்க. கேஸ் கிரியேட்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்க நேம் ஸ்குவாடோட நேமை வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப்னு இருக்கும். வாட்ஸ்அப் வச்சுட்டு உங்க ஃபோன் நம்பரை வந்து போட்டுங்க. பேனர் வச்சாலாம் வச்சுட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா இப்படி கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்குவாட் வந்து கிரியேட் ஆயிருப்பா. கேஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5 பிளேயர் வரை வந்து வச்சுக்கலாம். நான் ஒரு பிளேயரு நான் 4 பிளேயர் இன்வைட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து இன்வைட் பண்ண வேண்டியதான். கேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணிட்டு அப்படியே ஸ்குவாடாக வந்து போக வேண்டியதான். இந்த ஜீவன் கேம் இன்வைட் பண்ணிடலாம். ஏஸ்லாடு சொல்லோ ஈஸி இவங்கெல்லாம் இன்வைட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போயிருக்கும்பா. கேஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா என் ஸ்குவாடில் வந்து சேர்ந்துருவாங்க. கேஸ் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் என்னைக்குப்பா? ஸோ மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேஸ் சண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் மேட்ச் இருக்குமா. மேட்சை பொறுத்தவரையும் பிஆர் தான் வந்து போகணுமாம்பா. கேஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வின் பண்ண முடியாதுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்ட் ராயல் வச்சது தான். கேஸ் நீங்கள் பேனலிஸ்டரோ இல்லை வந்து ஹேக்கராவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இதே வந்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ அங்கே நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். கேஸ் அடுத்த அப்படி ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் அப்படி 14ஆம் தேதி கேஸ் 14ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃபேரட் பில் வந்து வந்துருப்பா. கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் வின்செஸ்டர்க்கா கன்ஸ்கேன் வந்து வருதுப்பா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மொக்க பவர் டபுள் அக்யூரசி சிங்கிள் ஆமோ பெனிட்ரேஷன் -9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டம்மி பாபா அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ல தான் வந்து வருது. கேஸ் இந்த மாதிரி வின்செஸ்டர்க்கான கன்ஸ்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேக் கேஸ் அந்த ரோஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேரட் பில் அவருடைய 14ஆம் தேதியா. அதுக்கப்புறம் அடுத்த ஈவெண்ட் அவருடைய 16ஆம் தேதி கேஸ் 16ஆம் தேதி நமக்கு வந்து தெரியும். கேஸ் எமோ ட்ரையல் வந்து வரும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் எமோட். கேஸ் ஹார்ட் அட்டாக் எமோட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் டி எமோட். கேஸ் போன வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ பிச்சு போடுற எமோட், ரோஸ் பிச்சு போடுற எமோட். கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழையும் டி எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வந்துருப்பா. கேஸ் வந்து 16 அதுக்கப்புறம் 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் பீரியட் வந்து வரப்போப்பா. கேஸ் நியூவா வந்து வரப்போது நீங்க வந்து பாருங்களேன். 100 டைமண்ட் நீங்க டாப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னாப்பா. கேஸ் G36 காது கோல்ட் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் ஸ்கின்ப்பா. கேஸ் சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு சிங்கிள் அக்யூரசி மைனஸ் மேக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 300 500 1000 டாப் பண்ணா ஒரு மெயில் பண்டல வந்து கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு பிச்சா வந்து கொடுப்பாங்க. கேஸ் நீ வந்து பாருங்க ஷூ டாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி அப்படின்னு இந்த ஒரு ஆஃப்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு மெயில் பண்டல் வந்து கொண்டு வரப்படானே நீ வந்து பாத்துங்க. கேஸ் பண்டல் பொறுத்தவரையும் ஒருத்தாவே டீசெண்டா வந்துருக்கும்பா. கேஸ் பிளாக் பிளஸ் அந்த கிரீன் லைன்லாம் வந்து வந்துட்டு இருக்கோம். இப்படிதான் டாப் அப் ஈவெண்ட் வந்து வரப்போது. அவருடைய 18ஆம் தேதி வந்து வரப்போப்பா. கேஸ் வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதே 18ஆம் தேதி நமக்கு இந்த லாஸ்ட் ட்ரெஷர் ஈவெண்ட் கேஸ் ரமதான் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. கேஸ் இந்தியன் சர்வருக்கு அன்னைக்கு தான் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். கேஸ் ஏன்னா இந்தியன் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் பீட் கார்னிவல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இது தெரிஞ்சேன்னா அந்த அலாக் ஈவெண்ட்டை பற்றி வந்து பார்ப்போம். பட் அந்த ரமதான் ஈவெண்ட் கண்டிப்பா இந்தியன் சர்வருக்கு வந்து வரும். கேஸ் அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓட்டிங்கா வந்து போயிட்டு இருப்பா. கேஸ் உங்களுக்கு வந்து பார்க் ஜோன் வேணுமா இல்லை வந்து டேஞ்சர் ஜோன் வேணுமா இல்லை நோ சிக்னல் ஜோன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்கன்னா போகுது. இந்த 3 ஜோன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆக போகுது. கேஸ் 100% கன்ஃபார்ம் ரமதான் ஈவெண்ட்காக வந்து வரப்போகுது. இதே வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் சரி கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மேட்ருப்பா. கேஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா பீட் கார்னிவல் ஈவெண்ட் அலாக் ஈவெண்ட்டை பற்றி வந்து பார்க்கலாங்க. நிறைய ஃப்ரீ வாட்ச் வந்து இருக்கு. கேஸ் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் அந்த ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பண்டல் கிரனேட்டுக்கான ஸ்கின் கோடாரிக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் ஸ்கின் கேஸ் பிக்கப் ட்ரக்குக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓசியில் வந்து கொடுக்க போறாங்கப்பா. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எப்பவும் போலதான். கேஸ் அந்த மாதிரி ஈவெண்ட் வந்து வந்துடும். ஈவெண்ட் வந்து பாருங்க. கேஸ் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த டெய்லி டாஸ்க்கெல்லாம் இருக்குப்பா. கேஸ் அதை முடிச்சா டோக்கன் கிடைக்குது. அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அப்படியே அழுத்திட்டே இருக்கணும். கேஸ் கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ரைட் சைடு உள்ள ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் எல்லாம் வந்து கிடைக்குது. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ போசஸ் எல்லாம் வந்து இருப்பா. கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய போசஸ் எல்லாம் வந்து இருக்கு. கேஸ் இதை ட்ரை பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டாஸ்க்குமே இருக்கான். அலாக் ஈவெண்ட் பேந்தர் ஈவெண்ட்டோட அப்படியே கொலாபரேட் பண்ணி தான் வந்து வரப்போது. நீ வந்து பாருங்க. கேஸ் ஸ்பெஷல் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டோக்கன்ஸ் கிடைக்குது. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்ப்பா. கேஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட் வரும்போது நம்ம கேமுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து வருதுங்க. நீ வந்து பாருங்க. கேஸ் சோலார் மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளோயிங்கா மாறி கேஸ் சவுண்ட் வேவா மாறி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாறிடுப்பா. கேஸ் கலர்ஃபுல்லா மாறிடுது. அலாக்கு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறாங்க. மேப்போட இதுல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ப்ளூம் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாறிடுப்பா. கேஸ் ஒரு ஸ்டேஜ் டான்சிங் ஸ்டேஜா வந்து மாறிடுது. இதை வந்து பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேந்தர் பார்ட்டி ட்ரக் அப்படின்ற ஒரு ட்ரக் பார்த்தீங்க அப்படின்னா மேப்ல அங்கங்க வந்து இருக்குங்க. கேஸ் அது பக்கத்துல போயிட்டு நம்ம யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து லூட் எல்லாம் வந்து கிடைக்குதுப்பா. கேஸ் நீ வந்து பாருங்க டான்சிங் கிரனேட் அதுக்கப்புறம் ஒரு சில லூட் எல்லாம் கிடைக்குது. அந்த டான்சிங் கிரனேட் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா இனிமே வந்து அப்படியே டான்ஸ் ஆடுவோம்ப்பா. கேஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்களேன். என்ன பண்றாங்க பாருங்க. ஏன்னா கேஸ் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இதை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வே ஜோன் வந்துருப்பா. கேஸ் அந்த ஜோனுக்குள்ள போனா பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் நமக்கு அச்சிப்பியால ரெக்கவரி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ல அலாக் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கேஸ் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேடட் அலாக் ஸ்கில் கார்டு நமக்கு மேப்ல கிடைக்குதுங்க. இதே வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ட்ராம்போலைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்ப் ஆடு இந்த மாதிரி மியூசிக்கை பேஸ் பண்ணி இருக்குப்பா. கேஸ் இதே வந்து தெரிஞ்சேங்க. இந்த மாதிரி இந்தியன் சேனல்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. அலாக்க பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேந்தர் பேஸ் பண்ணி இருக்கு. கேஸ் அதே வந்து பார்த்தலாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பண்டல் வந்து பாருங்க ஓகே ஸோ பேண்டர் பண்டல் தான் அப்படியே பிளாக் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அந்த மண்டே வந்து பாருங்க ஓகே ஸோ மண்டை தான் வந்து செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான் ஓகே ஸோ நெருப்பெல்லாம் வருது எஃபெக்ட் எல்லாம் வருது நல்லா இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தானே இருக்கு ஓகே ஸோ மேல் பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீமேல் அக்கா வந்து பாருங்க ஓகே ஸோ அக்கா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனையை பேஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. தோல் பட்டையில கூட பூனை இருக்குப்பா ஓகே ஸோ அந்த பிங்க் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அக்காக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குப்பா ஓகே ஸோ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிண்ட் ஓடுனா எஃபெக்ட்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கா வந்து பாருங்க ஓகே ஸோ இந்த அக்கா வந்து பாருங்க அந்த டாப்பா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுசர் மட்டும் சின்னதா ஒரு டவுசர். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஓகேவா இருக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் யூஐடி அனிமேஷன் பா ஓகே ஸோ அந்த பேந்தர் அனிமேஷன் லாபி என்பி அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் ஓகே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பேந்தர் வந்து ஓடி வருது ஓகே ஸோ லைட்டாக வந்து ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் இல்லப்பா ஓகே ஸோ ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனையோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு எமோட் வந்து இருக்கும்பா ஓகே ஸோ அந்த எமோட்டுமே வந்து வருதுப்பா ஓகே ஸோ இந்த கொலாபரேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஸ்ட் வந்து வருதுப்பா. நெக்ஸ்ட் ஃபிஸ்டே நம்ம கேமுக்குள்ள இதுதானே வந்து வரப்போது ஓகே ஸோ பட் அந்த ஃபிஸ்ட்டை வந்து பாருங்க அந்த பேந்தர் மண்டே அப்படியே கையில கொடுத்து வச்சிருக்காங்க. என்னமோ 4 கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா 4 விரலையும் வந்து கொலை கொட்டின மாதிரி இருக்கு ஓகே ஸோ பெருசா வாங்கிட்டு எனக்கு ஒன்றும் வந்து பிடிக்கலப்பா ஓகே ஸோ எனக்கு பிடிக்கல வேஸ்ட்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கீழே வந்து கமலை தோணுங்க. அதுக்கப்புறம் M14 வந்து பாருங்க ஓகே ஸோ பயங்கரமா எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து டபுள் டேமேஜஸ் ரேஞ்ச் மைனஸ் லூட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு M14 வந்து வந்துடுறாங்க ஓகே இப்படி ஒரு M14. அதுக்கப்புறம் ஒரு குளூல் வால்பா ஓகே ஸோ குளூல் வார வந்து பாருங்க அந்த பேண்டர் பராண்டி வச்ச மாதிரியே இருக்கும் ஓகே ஸோ பிளாக் கலர் பிளால பார்த்தீங்க அப்படின்னா பராண்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டாக எஃபெக்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகே இந்த மாதிரி ஒரு குளூல் வார. அதுக்கப்புறம் கோடாரிக்கான ஸ்கின் வந்து பாருங்க ஓகே ஸோ ஓகேவா இருக்கு இந்த மாதிரி ஒரு கோடாரி. அதுக்கப்புறம் கனெட்டுக்கான ஸ்கின் அப்புறம் ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின் வந்து பாருங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் பேஸ் பண்ணி இருக்கும்பா ஓகே அந்த மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் பேக் வந்து பாருங்க ஓகே ஸோ எப்போ பேக் தான் வந்து வேற லெவலில் இருக்கு. அந்த பேந்தரோட தலையே தான் அந்த மண்டையை தூக்கி அப்படியே பேக வந்து வச்சுட்டாங்க. பல்லெல்லாம் வந்து பாருங்க ஓகே ஸோ பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பேக் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் ட்ரக்குக்கான ஒரு ஸ்கின் ஓகே ஸோ லைட்டாக பிங்க் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் ட்ரக்குக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேராஷூட்டிங் பேனர் அவதாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானே வந்து வரப்போது ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கார்னிவல் பீட் அப்படின்ற கொலாபரேஷன் வரக்கூடிய ஐட்டம்ஸ் ஓகே ஸோ வந்து பார்த்து என்ன சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஐட்டத்தை பொறுத்தவரையும் என்னையை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபீமேல் பண்டல் வந்து விட்டுருவாங்க ஓகே ஸோ ரெண்டாவது ஒரு அக்கா இருந்துச்சு ஓகே ஸோ அந்த ஒரு அக்கா பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீசி ஸ்கேட் போர்டு இருந்துச்சு ஓகே ஸோ அந்த ஒரு ஸ்கேட் போர்டு. அதுக்கப்புறம் அந்த கோடாரி ஸ்கின் கூட ஓசைக்கு நிறைய சான்ஸ் வந்து இருப்பா ஓகே ஸோ அது. அதுக்கப்புறம் கனெட்டுக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் அந்த பூனை எமோட் இருந்துச்சு ஓகே ஸோ டான்சிங் எமோட் அதே இப்படி ஓசை கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. அதை வந்து பார்த்தீங்க ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலாபரேஷன் வரும்போது அந்த ஃபிஸ்ட்டை வந்து ஃபேரட் வீல்ல தான் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க. இதே நீ வந்து தெரிஞ்சீங்க எப்படியா எனக்கு டைமண்ட் வந்து பிடிங்கிடுவாங்க. ஸோ ஃபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரட் வீலா ஓகே ஸோ அதே மாதிரி அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல். அதுக்கப்புறம் குளூல் வாலி பேக் பேக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஈவெண்ட்ப்பா எப்பவும் போல ரிங் ஈவெண்ட் வந்து வந்துடும். ஸோ இதே வந்து தெரிஞ்சீங்க ஓகே ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய ஈவெண்ட் அண்ட் கொலாபரேஷன் இதே வந்து தெரிஞ்ச